ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சைனா பத்தி ஒரு கோமாளித்தனமான ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னன்னா, சைனா அவங்களுடைய மனசுக்குள்ள நினைச்சிட்டாங்க, நம்ம தான் பயங்கரமான விமானப்படம் வச்சிருக்கோம், நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு, நம்ம இருக்கக்கூடிய ஆயுதம்லாம் பயங்கரமான ஆயுதம் நினைச்சிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களோட விமானப்படையில அவங்க தலை சிறந்த விமானம் நினைக்கக்கூடிய J-20 அதுவே ஒரு காப்பி கட் விமானம் தான். அதாவது அமெரிக்காவுடைய F-22 அந்த விமானத்துடைய அமைப்பு அப்படியே காப்பி அடிச்சு செஞ்சிருப்பாங்க. சரிப்பா, உருவத்தை தான் காப்பி அடிச்சாங்க, பார்த்தா அதுக்குள்ள இன்ஜினுமே காப்பி அடிச்சுன்னு போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் இன்ஜின் மூலியமா, அதாவது ரஷ்யாவுடைய சுகா 30 அதோட இன்ஜினை ரிவர்ஸ் இன்ஜினிங் பண்ணி தான் J-20 விமானத்துக்கு இன்ஜினவே தயாரிச்சிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த பார்க்க போகும்போது ஒரு விஷயம் தோணுது, இவர் தான் மாப்பிள்ள, பட் அவர் போட்டிருக்க சட்டை அவரோடது, அந்த மாதிரி தான் இந்த செயல் இருக்கு. ஆனா இப்படி அட்டகத்திய வச்சு போர்க்காலத்துல போய் தைரியமா நின்று சண்டை போடுற மாதிரி அவங்க ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. வருங்காலத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போர் வந்துச்சுன்னா போரை எப்படி மேற்கொள்ளுன்னு சொல்லி அதுக்காக ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல பயங்கரமான J-20 விமானத்தை வச்சு இப்படியே இந்திய ரஃபேல் விமானத்தை தாக்குனதாகவும், அது போல 17 விமானத்தை தாக்குன மணிக்கு ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த விமானத்துல எந்த விமானம் தலை சிறந்த விமானம், இந்த 2 விமானத்துல எது ஜெயிக்கும் விளக்கத்தை இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிமுலேஷன் ட்ரில்லில் சீனாவின் J-20 17 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுகளை சுட்டு வீழ்த்தியதாக கூறுகிறது. இந்தியா மற்றும் சைனா வீரர்களுக்கு இடையே ஏற்பட்ட கான்வான் பள்ளத்தாக்கு கடும் மோதலுக்கு பிறகு விமான ஆய்வாளர்கள் பெரும்பாலும் இரு நாடுகளின் ராணுவ திறன்களை, அதில் குறிப்பாக விமானப்படை திறன்களை ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்கும்போது ஒரு உருவகப்படுத்தல் ட்ரில்லில் சைனா தனது J-20 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஏர்கிராப்ட்களை கொண்டு 17 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுகளை சுட்டு வீழ்த்தியதாக கூறுகிறது. சைனாவின் PLA ஈஸ்டர்ன் தியேட்டர் கமாண்டின் கீழ் உள்ள வாங்ஹை ஏர் குரூப்பை சேர்ந்த சீன பைலட் ஒருவரும் அவருடன் சேர்ந்தவர்களும் 2020 சிமுலேஷன் ட்ரில்லில் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுகளை J-20 ஃபைட்டர் ஜெட்டின் முதல் படைப்பிரிவான வாங்ஹாங் ஏர் குரூப் சுட்டு வீழ்த்தியதாக கூறினார். சிமுலேஷன் ட்ரில்லில் டேக்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் தீர்வுகளை உருவாக்க மற்றும் உண்மையான போரில் மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்த போர் கோட்பாடுகளை சோதிக்கப்படும் சிமுலேட்டர்கள், போர் விமானங்கள் மற்றும் உண்மையான காக்பிட்டின் யதார்த்தமான இயற்பியல் அம்சங்களை மீண்டும் உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலும் முழு இயங்குதளங்களுடன் இது விமானிகளை தயார் செய்யவும், போர் விமானங்களின் அம்சங்களை ஆய்வு செய்யவும், உண்மையான போர் விமானத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும், J-20 விமானத்தில் ஏறாமலேயே அவற்றை பயன்படுத்துவது மற்றும் கட்டுப்படுத்துவதை கற்றுக்கொள்ள பயன்படுகிறது. இதன் மூலமாக விமானம் பறக்க வைப்பது, அதை கண்ட்ரோல் பண்ணுவது, பிற விமானங்களின் அமைப்புகளின் விளைவுகளை அறிந்து கொள்வது மற்றும் ஏர் டென்சிட்டி, காற்றின் அழுத்தம், காற்று வெட்டு, மேகம், மழைப்பொழிவு போன்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்களால் ஜெட் எப்படி இயங்குகிறது என்பதை காட்டும். அதே போல இதை உண்மையான போரில் பாதுகாப்பு இல்லாத காரணங்களை கொண்டு சோதித்து பார்த்துவிட்டு உண்மையான போருக்கு பயன்படுத்தினால் அதன் தன்மை இன்னும் சிறப்பானதாக செயல்படக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். J-20 அறிமுகமான போது ரஷ்யாவின் Su-30 என்ஜினை சைனா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பயன்படுத்தி 3.5 ஜெனரேஷன் உடைய என்ஜினாகவே அறிமுகம்
வடிவமானது. அமெரிக்காவின் F-35 போர் விமானத்தின் காப்பி கேன் ஆகவும் ஆரம்பத்தில் அதனுடைய ஸ்டெல்த் தன்மையானது எப்படி இருந்தது என பார்த்தா, இந்தியாவின் ஈஸ்டர்ன் லடாக் பகுதியில் Su-30MK ரக போர் விமானம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது சைனாவின் J-20 விமானம் நமது Su-30 ரக போர் விமான ரேடாரில் சிக்கியது. அப்படி வீக்கான ஸ்டெல்த் தன்மையுடையதாக J-20 இருந்தது. ஆனா இப்ப J-20 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் என்றும் ஸ்டெல்த் தன்மை மிகுந்தது என்றும் உலகில் சிறந்த AESA ரேடார் மூலமாக 360 கவரேஜ் கொண்டதும் இதன் ரேடார் மூலமாக ரஃபேலை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் கொண்டது எனவும் சேட்டலைட்டிலிருந்து ரியல் டைம் சிச்சுவேஷனல் அவேர்னஸை பெறக்கூடியதாகவும் PL9 PL12CD அண்ட் PL15 PL25 போன்ற ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் அண்ட் ஏர் மிசைல்கள் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களும் இருக்குது அப்படின்னும் சிமுலேஷன் ட்ரில்ல சைனாவுடைய J-20 17 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுகளை சுட்டு வீழ்த்தியதுன்னு சொல்லி இருக்காங்க. ஆனாலும் ரஃபேல் 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டாக இருந்தாலும் ரேடார் குறுக்குவெட்டு கண்டுபிடிக்க முடியாத விமானமாகவும் மணிக்கு அதிகபட்சமா 2222.6 கிலோமீட்டர் வேகத்திலும் 50,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது. மேலும் இது 3700 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கக்கூடியது. அதிக அளவிலான எரிபொருளை எடுத்து சென்றாலும் நடுவானில் எரிபொருளை நிரப்பிக் கொள்ளக்கூடிய திறனையும் கொண்டது. இதில் 14 ஆயுதங்களுக்கு சேமிப்பு நிலையமும் இருக்கிறது. 190 கிலோ எடை கொண்ட ஏவுகணையை 100 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள விசுவல் ரேஞ்சில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும். ரஃபேல் இப்ப பல முன்னணி ஆயுதங்களை எடுத்து சென்று இயக்கக்கூடியதா இருக்குது. எனவே தெற்கு ஆசியாவில் வான்பரப்பில் ரஃபேல் தான் முன்னணியில் இருக்கிறது. ரஃபேலை நாம் வாங்கும் போதே பிரான்ஸ் ஏர் டு ஏர் மிசிலான ஒரு ரேடார் கைடட் 1.90 எடையுடைய வார்ஹெட் கொண்ட 100 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய மியட்டோ மிசைலை கொடுத்திருக்காங்க. அது கூட ஹேமர் மிசைல் ஏர் டு கிரவுண்ட் மிசைலும் ஸ்கல்ப் மிசைல் என்ற குரூஸ் மிசைல் 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று 520 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ரேஞ்சை கடல் மற்றும் தரைப்பகுதியில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது. அடுத்து ஹாட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் மல்டி டார்கெட் மிசைல் லேண்ட் அண்ட் ஏர் அட்டாக் பண்ணக்கூடிய மினிமம் ரேஞ்சை கொடுக்கக்கூடியதையும் இதில் பொறுத்திருக்கிறது. இது சைனாவின் J-20 போர் விமானத்தை போல் வெறும் எழுத்தில் காகிதத்தில் உள்ளதாக இல்லாமல் ஏகப்பட்ட ஆபரேஷன்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தான், சிரியா, மாலி, ஈராக், லிபியா போன்ற நாடுகளில் போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா J-20க்கு போர் சூழல் அனுபவமே சுத்தமா இல்ல. மேலும் ரஃபேலில் மீடியர் மிசைல் 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் உடையதையும் பயன்படுத்துகிறது. இதில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான 1300 கிலோ எடையுடைய ஏவுகணைகளை 600 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை சுட்டு வீழ்த்தக்கூடிய திறனை கொண்டதையும் இது பயன்படுத்துகிறது. அதாவது ரஃபேல் நம் நாட்டின் எல்லை தாண்டாமலேயே எதிரி நாட்டுக்குள் தாக்குதல் நடத்த முடியும். அந்த அளவுக்கு அதிக கிலோமீட்டர் தூரம் வரை தாக்குதல் நடத்தக்கூடிய வசதி கொண்டது. மேலும் இது மலைப்பாங்கான பகுதிகளிலும் இலக்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்டது. எப்படி பார்த்தாலும் ரஃபேல் தான் முன்னணியில் இருக்கிறது. ரஃபேல் விமானங்கள் இந்தியாவின் கேம் சேஞ்சர் என்று அழைக்கவும் படுகிறது. சைனாவின் J-20 5ஆம் தலைமுறை போர் விமானமாக இருந்தாலும் அது இதுவரை போர் சூழல் அனுபவம் இல்லாமலே இருக்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.